செய்மதியூடாக ரசேலோடு தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து குறிப்பாக ஜெஃப்ரி, அமெரிக்காவின் முக்கிய பிரதிநிதிகள் அடுத்தடுத்து இலங்கை விஜயத்தில் ஈடுபடுகின்றமையானது இலங்கை தொடர்பில் அமெரிக்கா எந்த அளவிற்கு அதாவது எந்த அளவிற்கு தனது பார்வையை செலுத்தி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது எதிர்வரும் ஜெனீவா அமர்வில் மனித உரிமைகள் பேரவை அமர்வின் போது இலங்கை தொடர்பான 3வது பிரேரணையும் கொண்டு வரவிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இதற்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான ஆட்சேபம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் இந்த பிரதிநிதிகளின் வருகையும் அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு அமைந்திருக்கிறது. காணி அபகரிப்புகள் தொடர்வதை அனுமதிக்க கூடாது என்கிறது இன்றைய ஆசிரியர் தலையங்கம். குறிப்பாக லண்டனில் நடைபெற்ற அதாவது தமிழர் பேரவை மாநாட்டின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அங்கே உரையாற்றியிருக்கிறார். அது தொடர்பாகத்தான் அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. காணி அபகரிப்பை தடுத்தல் என்ற துணிப்பொருளில் இது நடைபெற்றது. நேற்றைய தினம் இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் கலந்துரையாடி இருந்தோம். அடுத்து இன்றைய கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. கனியுடைய கற்பனை இவ்வாறு: இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் பிரேரணை இந்தியா நீர்த்து போக செய்யும் என்று செய்கின்றது. நான் நினைக்கிறேன் வாசுதேவனான கார ஜெனீவா பரீட்சை மண்டபத்துக்கு உள்நுழைய பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பதிலா இவர் எல்லாம் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு முறையும் இலங்கை இந்தியாவை நம்பி இருக்கிறது என்பது அந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. ஆனால் மன்மோகன் சிங்கோட படத்தை பார்த்தா போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பது போன்று அது கனியனுடைய கற்பனை வீரகேசரி பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை பார்த்தோம். அடுத்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய இணைய செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையிலே 3 கட்டங்களாக போராட்டம், கூட்டமைப்பு புதிய வியூகம் வகுப்பு, எதிர்வரும் திங்களன்று திகதிகள் அறிவிப்பு. அதாவது மன்னாரிலிருந்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வியூகத்தை அமைத்திருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த திகதிகள் குறித்து எவ்வாறு இந்த போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது குறித்து, அதாவது வடக்கிலே மன்னார் மாவட்ட மக்களுக்கான அதாவது இந்திய வீடமைப்பு திட்டத்தில் மன்னார் மாவட்ட மக்கள் தெரிவு, அத்துடன் அவர்களுக்கான அந்த மன்னார் புதைக்குழி விவகாரம் உட்பட 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வியூகங்களை அமைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது குறிப்பாக மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் உட்பட 55 எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் குறிப்பாக இது மாத்தளை மனித புதைக்குழி சம்பவம் போன்று மூடி மறைத்து விடக்கூடாது. குறிப்பாக அண்மையில் தொடர்ந்து இந்த செய்திகள் வெளிவந்தன. திடீரென தற்போது அந்த செய்திகள் வெளிவரவில்லை. தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடாக அந்த செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் 18 அல்லது 19வது நாளாக புதைக்குழி அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இறுதியாக இடம்பெற்ற 2 தினங்களிலும் அதாவது அடையாளம் காணப்பட்ட மண்டையோடுகள், எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு பெட்டிகளில் அடைக்கப்பட்டன. இதுவரை 27 பெட்டிகள் வரை அடைக்கப்பட்டு மன்னார் வைத்தியசாலையில் இந்த பணிகள் மீண்டும் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். அடுத்து சர்வதேசத்தை ஏமாற்றியதன் விளைவே ஜெனீவா நெருக்கடி, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. வல்லமை போன்று ஐக்கிய தேசிய கட்சி சாடி இருக்கின்றது. சர்வதேச ரீதியாக அரசாங்கம் தன் மீது தானே மண்ணை வாரி இறைத்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. அடுத்து வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. பிரதான கட்சிகள் அன்றைய தினமே தாக்கல் என்கிறது இன்னும் ஒரு செய்தி. வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் இன்றும் நாளையும் சூடுபிடிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஜெஃப்ரி. இந்த அடிப்படையில் இன்றைய தினம் கொழும்பு மாவட்டம், கம்பஹா மாவட்டங்களில் பொதுவாக பிரதான கட்சிகளின் வேட்புமனு தாக்கல் இடம்பெறலாம். அதே போன்று நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னர் தேர்தல் நடைபெறும் திகதி குறித்து அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவதானமாக இருந்தால் அது தொடர்பான தகவல்களையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நூடாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்த 1233 கைதிகள் நேற்று விடுதலை. அதாவது 66வது சுதந்திர தினத்தையொட்டி ஜனாதிபதி அவர்களுடைய பொது மன்னிப்பின் கீழ் இந்த விடுதலை இடம்பெற்றிருக்கிறது என்பது அந்த செய்தி. அடுத்து சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு அமைந்திருக்கிறது. புற்றுநோய் தாக்கம் அதிகரிப்பு, வருமுன் காக்க கரிசனை வேண்டும் என்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். குறிப்பாக நேற்றைய தினம் சர்வதேச புற்றுநோய் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த வகையிலே இதுவரை வருடாந்தம் 1.9 மில்லியன் மக்கள் வருடாந்தம் புற்றுநோய் தாக்கத்தினால் பீடிக்கப்படுகின்றார்கள். இது 2035 ஆண்டாகும் போது 2.9 மில்லியனாக அதிகரிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக மது, போதை, புகைத்தல் போன்ற காரணங்களினால் தான் கூடுதலாக இந்த புற்றுநோய் ஏற்படுகின்றது என்பதையும் WHO உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது.
அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். கிழக்கில் மீள்குடியேற்ற பணிகள் பூர்த்தி, கருங்காலியடி சென்னையில் இறுதி மீள்குடியேற்ற பகுதிகளில் அபிவிருத்தி பணிகள் துரிதம் என்று இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இது தினகரன் பத்திரிகையின் மற்ற செய்தி. ஆம், குறிப்பாக பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். ஆனாலும் கிழக்கில் மேல்குடியேற்றம் பூர்த்தி அடைந்தாலும் வடக்கிலே இன்னும் மேல்குடியேற்றப்பட வேண்டிய சில குடும்பங்கள் காணப்படுவதாக ஏற்கனவே பாராளுமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்ட கருத்து ஜெஃப்ரி. அதே போல சம்பூர் அனல் மின் நடவடிக்கைகள் இடம்பெறுவதால் அங்கிருக்கும் மக்களை ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள். இன்னும் அவர்களுக்கான எவ்விதமான வசதிகளும் இன்னும் செய்து கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக அவர்களுடைய ஜீவனோபாய தொழில் மீன்பிடி போன்ற தொழில்தான் அவருடைய ஜீவனோபாய தொழிலாக இருந்தது. ஆனால் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றியதனால் தங்களுடைய ஜீவனோபாய தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் அந்த இடத்தையே நிச்சயமாக. எனவே அவர்களை தற்போது அரசாங்கம் வேறு இடங்களுக்கு மாற்றி இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களை கற்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் கூறுகிறது இவர்களுக்கு அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாலும் அனல் மின் நிலையம் நிர்மாணிக்கப்படுவதாலும் அந்த இடத்தில் அவர்களை மீண்டும் கொண்டு போக முடியாது என்று கூறுகின்றார்கள். எனவே அபிவிருத்திகள் நடக்க வேண்டும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு வேண்டும், அபிவிருத்திகளும் இடம்பெற வேண்டும். அதான் சொன்னீங்க. அடுத்து முஸ்லிம்களின் கொலை வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டமை, புலிகளின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஜெனீவாவில் பிரேரணை கொண்டு வர வேண்டும் என்கிறது இன்னும் ஒரு செய்தி. அடுத்து ராஜீவ் கொலையாளிகள் பேரறிவாளன் முருகன் சாந்தன் தூக்கு தண்டனை ஆயுளாக குறைக்க இந்திய மத்திய அரசு கடும் எதிர்ப்பு. தொடர்ந்து ராஜீவ்காந்தி, இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையின் பின்னர் அந்த வழக்கின் குற்றவாளிகள் மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கருணை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவர்களது தண்டனையை குறைக்குமாறு. இந்த கருணை மனுக்கள் 11 வருடங்களுக்கும் மேலாக இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களால் இழுத்தடிப்பு செய்யப்பட்டதாக அந்த செய்திகள் வெளியாகின. இதனை அடுத்து இவர்கள் ஏற்கனவே வீரப்பன் வழக்கில் வீரப்பனின் சகாக்களுக்கு தண்டனை குறைப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் இந்த கருணை மனுக்களும் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்திய உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது, அதாவது இந்த கருணை மனுக்களை இவர்களுக்கு தண்டனை குறைப்பு செய்வதற்காக இந்த வழக்கு போதுமானதாக இல்லை என்று அதற்கான ஆதாரங்கள் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மரண தண்டனையாக, ஆயுள் தண்டனைக்காக இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள்.